அனைவருக்கும் வணக்கம். In this session, I am going to discuss about Brownian motion. Brownian இயக்கம். Brownian motion. In 1827, Robert Brown, a botanist, reported that grains of pollen suspended in a liquid moves randomly from one place to other place. One place to other place. 1827 என்ன பண்ணார்? ராபர்ட் ப்ரவுன் அப்படிங்கிறவர், அவர் ஆக்சுவலி ஒரு தாவரவியல் அறிஞர். அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, திரவ பரப்பில் இருக்கிற மகரந்த துகள்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, திரவ பரப்பில் இருக்கிற மகரந்த துகள்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒழுங்கற்ற முறையில் இயங்குது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். In 1827, Robert Brown, a botanist, reported that grains of pollen suspended in a liquid moves randomly from one place to other place. 1827 ராபர்ட் ப்ரவுன் அப்படிங்கிற தாவரவியல் அறிஞர் திரவ பரப்பில் இருக்கிற மகரந்த துகள்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு ஒழுங்கற்று இயங்குகின்றன என கண்டறிந்தார். The random motion of pollen suspended in a liquid is called a Brownian motion. 2 mark statementல கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. திரவ பரப்பில் இருக்கிற இந்த மகரந்த துகள்கள் ஒழுங்கற்ற இயக்கத்தை மேற்கொள்ளுது இல்லையா, அந்த ஒழுங்கற்ற இயக்கத்துக்கு பேர் தான் ப்ரௌனியன் இயக்கம், ப்ரௌனியன் மோஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஜிக்ஸாக் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, குறுக்கும் நெடுக்குமாக தாறுமாறாக இயங்கிறது இல்லையா. இன்ஃபேக்ட் we can observe the dust particle in water moving in random directions. மழை பெஞ்சிருந்துச்சு, இந்த ரெய்னி சீசன்லலாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே தண்ணி தேங்கி இருக்கும். அந்த தேங்கி இருக்கிற தண்ணி மேலே நிறைய தூசெல்லாம் படிஞ்சிருக்கும். அந்த தூசெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த நீர் பரப்பு மேலே தாறுமாறாக பல திசைகளில் இயங்கிக்கிட்டு இருக்கும். இந்த திசையில் தான் இயங்கணும் அப்படிங்கிற ஒரு வரைமுறையே இல்லாமல் இயங்கிக்கிட்டு இருக்கும். அதை பற்றி தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறோம். இன்ஃபேக்ட் we can observe, நம்ம பார்த்துருக்கோம், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், தூசு துகள்கள் இன் வாட்டர் சர்ஃபேஸில் நீர்ப்பரப்பு மேலே பார்த்துருக்கோம். அது ஒழுங்கற்ற திசையில் இயங்கிறது. திஸ் டிஸ்கவரி puzzled scientists for long time. இந்த கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது ஆராய்ச்சியாளர்களுக்கு, அறிவியல் ஆராய்ச்சியாளர்களுக்கு நெடுங்காலம் ஒரு புரியாத புதிராகவே இருந்துச்சு. மழை பெய்யுது, குண்டுங்குழியுமாக இருக்கிற இடங்களில் தண்ணி தேங்குது, அது மேலே நீர் தூசு மாசு துகள்கள் படிஞ்சிருக்கு. அது இயங்குகிற இயக்கம், தாறுமாறாக அந்த நீர் பரப்பு மேலே இயங்குகிற இயக்கம் அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது ஒரு நெடுங்காலம் ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரு புரியாத புதிராகவே இருந்திருக்கு. There were a lot of explanations of pollen or dust to move in random directions, but none of these explanations were found adequate. There was a lot of explanations for pollen or dust moving in random directions. அந்த மாசு துகள்கள், மகரந்த துகள்கள் ஒழுங்கற்ற இயக்கத்தை ஏன் மேற்கொள்ளுது அப்படிங்கிறதுக்கான நிறைய விளக்கம், பல்வேறு விளக்கங்கள் அறிவியல் அறிஞர்கள் எடுத்துரைச்சாங்க. இருந்தாலும் எந்த ஒரு விளக்கமும் இதனை முழுமையாக விளக்கவில்லை. None of these explanations were found adequate. எந்த ஒரு விளக்கமும்
முழுமையான ஒரு விளக்கத்தை கொடுக்கவே இல்லை. ஆஃப்டர் எ சிஸ்டமேட்டிக் ஸ்டடி, வீனர் அண்ட் ஹோய் பல முறையான ஆய்வுகளுக்கு அப்புறம் வீனர் மற்றும் ஹோய் அப்படிங்கிற 2 அறிவியல் அறிஞர்கள் என்ன பண்ணாங்கன்னு பார்ப்போம். வீனர் மற்றும் ஹோய் அப்படிங்கிற 2 அறிவியல் அறிஞர்கள் பல முறையான ஆராய்ச்சிக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தி bombardment of suspended particles by molecules of the surrounding fluid. இந்த ப்ரௌனியன் மோஷனுக்கான பொருத்தமான விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. அது என்ன விளக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த திரவ பரப்பில் இருக்கிற துகள்களின் மீது அதனை சூழ்ந்துள்ள திரவ மூலக்கூறுகள் தொடர்ந்து மோதுறதுனால தான் அந்த துகள்கள் ஒழுங்கற்ற இயக்கத்தை மேற்கொள்ளுது அப்படிங்கிற ப்ரௌனியன் மோஷனுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை அவங்க 2 பேரும் கொடுத்தாங்க. நீர் தேங்கி இருக்கிற நீர் பரப்பு மேலே நிறைய தூசு துகள்கள் இருக்குது, மாசு துகள்கள் இருக்குது. அது ஏன் ஒழுங்கற்ற இயக்கத்தை மேற்கொள்ளுது அப்படிங்கிறது ப்ரௌனியன் இயக்கம். ஏன் ஒழுங்கற்ற இயக்கத்தை மேற்கொள்ளுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த நீர் பரப்பில் இருக்கிற மற்ற இயங்கக்கூடிய அந்த நீர் துகள்கள் தொடர்ந்து என்ன பண்ணுது, அந்த தூசு துகள்கள் மேலே ஒழுங்கற்ற முறையில் போய் மோதுறதுனால தான் அந்த மாசு துகள்கள் ஒழுங்கற்ற இயக்கத்தை மேற்கொள்ளுது. வரைமுறையின்றி அனைத்து திசைகளிலும் நேரம் காலமின்றி இயங்குது அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சாங்க. பட் டியூரிங் 19th century, people did not accept that every matter is made up of small atoms or molecules. ஆனால் அதில் இன்னொரு சிக்கல் இருக்குது. டியூரிங் 19th century, 19ஆம் நூற்றாண்டு காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு பொருளும் சிறிய அளவில் இருக்கிற அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத அந்த மக்கள் ஏற்றுக்க மறுத்துட்டாங்க. இது பெரிய சிக்கல். பட் டியூரிங் 19th century, people did not accept that every matter is made up of small atoms or molecules. ஆனால் 19ஆம் நூற்றாண்டு காலத்தில் மக்களால் அனைத்து பொருட்களும் சிறிய அளவில் உள்ள அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளால் ஆக்கப்பட்டது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. In the year 1905, Einstein gave systematic theory of Brownian motion based on kinetic theory, and he deduced the average size of the molecule. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 1905 ஐன்ஸ்டீன் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வாயுக்களோட இயக்கவியல் கொள்கையின் அடிப்படையில் அந்த ப்ரௌனியன் இயக்கத்திற்கான முறையான இயக்கத்திற்கான கொள்கையை விளக்குனார் அவர். அண்ட் டெடியூஸ் தி ஆவரேஜ் சைஸ் ஆஃப் தி மாலிகூல். இந்த கொள்கையிலிருந்து மூலக்கூறு ஒன்றின் சராசரி அளவினை அவர் கணக்கிட்டார். டெடியூஸ்ட் அப்படின்னு இந்த இடத்துல கணக்கீடு செய்கிறது. In the year 1905, Einstein gave systematic theory of Brownian motion based on kinetic theory, and he deduced the average size of the molecules. 1905 ஐன்ஸ்டீன் என்ன பண்ணார் அப்படின்னா, வாயுக்களின் இயக்கவியல் கொள்கையின் அடிப்படையில் ப்ரௌனியன் இயக்கத்திற்கான முறையான கொள்கை விளக்கத்தை அவர் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை, இந்த கொள்கை விளக்கத்தில் இருந்து மூலக்கூறு ஒன்றின் சராசரி அளவினை அவர் கணக்கீடு செய்தார். According to kinetic theory, any particle suspended in liquid or gas is continuously bombarded from all the other directions so that the mean free path is almost negligible. இயக்கவியல்
கொள்கையின் அடிப்படையில் பார்க்கும்போது எனி பார்ட்டிகல் சஸ்பெண்டட் இன் ஏ லிக்விட் அப்படின்னா, லிக்விட் ஆர் கேஸ் அப்படின்னா, திரவம் அல்லது வாயுவில் மிதந்து கொண்டிருக்கும் எந்த ஒரு துகளும் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அனைத்து திசைகளில் இருந்தும் தொடர்ந்து என்ன பண்ணுது, தாக்கப்படுது. அனைத்து திசைகளில் இருந்தும் தொடர்ந்து தாக்கப்படுது. அப்படி நடக்கிறதுனால ஸோ தட் எனவே அந்த சராசரி மோதலிடை தூரம் மீன் ஃப்ரீ பாத் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட புறக்கணிக்கக்கூடியதாக அமையுது. இதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். According to kinetic theory, any particle suspended in a liquid or gas is continuously bombarded from all the directions so that the mean free path is almost negligible. இயக்கவியல் கொள்கையின்படி திரவம் அல்லது வாயுவில் மிதந்து கொண்டிருக்கும் எந்த ஒரு துகளும் அனைத்து திசைகளில் இருந்தும் தொடர்ந்து தாக்கப்படும். எனவே சராசரி மோதலிடை தூரம் கிட்டத்தட்ட புறக்கணிக்கத்தக்கது. 2 மூலக்கூறுகள் மோதிக்குது அப்படின்னா அதுக்கும் அடுத்த அந்த மூலக்கூறு இன்னொன்று கூட போய் மோதுறதுக்கு இடையில் இருக்கிற அந்த சராசரி தொலைவு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் புறக்கணிச்சிடுறோம் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. This leads to the motion of the particles in a random and zigzag manner as shown in that figure. இது எதுக்கு வழிவகுக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த துகள்கள் ஒழுங்கற்ற இயக்கத்தை மேற்கொள்கிறதுக்கு வழிவகுக்குது. அதே நேரத்தில் அதனோட பாதை பார்த்திங்கன்னா ஒரு குறுக்கும் நெடுக்குமாக ஜிக்ஸாக் மாதிரி இருக்குது. இதை தான் இந்த படத்தில் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த படத்தில் புரியும் உங்களுக்கு. இது முதலாவது மூலக்கூறு, இது போய் 2வது இங்கே மோதுது, அப்புறம் இங்கே, அதுக்கப்புறம் இங்கே, அப்புறம் இங்கே, அடுத்தது இங்கே, அப்புறம் இது போய் இங்கே, அப்புறம் என்னாச்சு 7வது இங்கே மோதுது, 8 இங்கே மோதுது, 9 to 10, அப்புறம் 10 to 11, 11 to 12, 12 to 13, 14. இங்கே தொடங்கின இது புற விசை, புற மூலக்கூறு இந்த துகள் மேலே போய் மோதினது. அதிலிருந்து இங்கே மோதல் ஆரம்பித்து எங்கே போய் முடியுதுன்னு மட்டும் பாருங்கள். இது ஒரு லீனியரான பாத்தா அப்படின்னா இல்லை, ஒரு தொடர்ச்சியான அல்லது நேரான பாதைன்னு சொல்ல முடியாது. இது ஒழுங்கற்ற பாதை, அதாவது குறுக்கும் நெடுக்குமான பாதையில் அந்த மோதல் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த அடுத்தடுத்த மோதல்களுக்கு இடையில் இருக்கிற அந்த சராசரி மோதலிடை தூரம் அப்படிங்கிறது புறக்கணிக்கத்தக்கது. இதுதான் ப்ரௌனியன் மோஷன். But when we put our hand in water, it causes no random motion because, underline this, the mass of our hand is so large that the momentum transferred by the molecular collision is not enough to move our hand. நீர் பரப்பு மேலே தூசு துகள் இருந்துச்சு அப்படின்னா அது இயங்குது. பட் ஆனால் எப்போ நாம் நம்மளோட கையை கொண்டு போய் என்ன பண்ணுறோம், நீர் பரப்பு மேலே வைக்கிறோமோ அப்போ இட் காசஸ் நோ ரேண்டம் மோஷன். அது ஒழுங்கற்ற இயக்கத்தை மேற்கொள்ளறதில்லை. பிகாஸ் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம கையோட நிறைங்கிறது ஸோ லார்ஜ், ரொம்ப அதிகம். தி மொமெண்டம் டிரான்ஸ்ஃபர்ட் பை தி மாலிகுலர் கொல்யூஷன் இஸ் நாட் எனஃப். அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகிற அந்த மொமெண்டம், அந்த மாலிகுலர் கொல்யூஷனால் டிரான்ஸ்ஃபர் ஆகிற மொமெண்டம் ரொம்ப கம்மியான அளவு இருக்கும், இயங்கிறதுக்கு பத்தாது. டு மூவ் அவர் ஹேண்ட், நம்ம கை இயங்குற அளவுக்கு அந்த momentum transferred by the molecular collision is not enough to move our hand. இதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அந்த நீர் பரப்பு மேலே படிஞ்சிருக்கிற அந்த தூசு துகள்களை ஒப்பிடும்போது நம்ம கையை கொண்டு போய் நீர் பரப்பு மேலே வச்சோம் அப்படின்னா நம்ம கையோட நிறை என்னது, பல லட்சம் மடங்கு அதிகம் இல்லையா? அப்படி இருக்கும்போது நம்ம கை ஒழுங்கற்ற இயக்கத்தை மேற்கொள்ளாது. momentum transfer not enough. But when we put our hand in water, it causes no random motion because the mass of our hand is so large that the momentum transferred by the molecular collision is not enough to move
our hand. ஆனால் நம் விரல்களை நீர்ப்பரப்பில் வைக்கும்போது இவ்வகையான இயக்கம் ஏற்படுவதில்லை. ஏனெனில் நமது விரல்களின் நிறை நீர் மூலக்கூறுகளுடன் ஒப்பிடும்போது மிக மிக அதிகம். எனவே மூலக்கூறு மோதல்களில் ஏற்படும் உந்த பரிமாற்றம் விரல்களை நகர்த்துவதற்கு போதுமானதாக இல்லை. எனவே நம்மளோட விரல்கள் ஒழுங்கற்ற இயக்கத்தை மேற்கொள்வதில்லை, நகர்வதே இல்லை. அப்புறம் எங்கே ஒழுங்கற்ற இயக்கத்தை மேற்கொள்ளுறது? ப்ரௌனியன் இயக்கம் பற்றின ஒரு புரிதல் உங்களுக்கு வந்துருச்சா? ஓகே. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ப்ரௌனியன் மோஷன். என்னென்ன காரணிகள் ப்ரௌனியன் இயக்கத்தை பாதிக்கும் அப்படிங்கிறது தான் இது. ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ப்ரௌனியன் மோஷன். ப்ரௌனியன் மோஷன் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் டெம்பரேச்சர். வெப்பநிலை அதிகமாகும் போது ப்ரௌனியன் இயக்கமும் அதிகமாகும். அப்போ ப்ரௌனியன் இயக்கத்தை பாதிக்கிற முதல் காரணி யார்? டெம்பரேச்சர், வெப்பநிலை. ப்ரௌனியன் மோஷன் டிக்ரீசஸ் வித் பிக்கர் பார்ட்டிகல் சைஸ், ஹை விஸ்காசிட்டி அண்ட் டென்சிட்டி ஆஃப் தி லிக்விட் ஆர் கேஸ். ப்ரௌனியன் இயக்கம் குறையும் எப்போ? பார்ட்டிகல் சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கும்போது, இல்லையா? இப்போ தான் நான் பார்த்தேன், அந்த தூசு தூளை ஒப்பிடும்போது நம்ம கை விரல்களோட நிறை என்னது? ரொம்ப அதிகம். அப்போ அந்த பார்ட்டிகல் சைஸ் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரௌனியன் இயக்கம் குறையும். இயக்கமே தடைபடும் சில நேரங்களில், அளவு ரொம்ப அதிகமாகும்போது. அதே நேரத்தில் ஹை விஸ்காசிட்டி இருக்கிற லிக்விடாக இருந்தாலும் ப்ரௌனியன் இயக்கம் குறையும். அண்டு டென்சிட்டி ஆஃப் தி லிக்விட் ஆர் கேஸ். டென்சிட்டி ஆஃப் தி லிக்விடு ஆர் கேஸ் அதிகமாக இருக்கும்போது கூட அந்த ப்ரௌனியன் இயக்கம் குறையுது. ப்ரௌனியன் இயக்கம் யார் யாரெல்லாம் சார்ந்து இருக்குது? வெப்பநிலை, பார்ட்டிகல் சைஸு, விஸ்காசிட்டி அண்ட் டென்சிட்டி. டெம்பரேச்சர், பார்ட்டிகல் சைஸு, விஸ்காசிட்டி அண்டு டென்சிட்டி, இதெல்லாம் சார்ந்து தான் யார் இருக்கிறாங்க அப்படின்னா ப்ரௌனியன் மோஷன் இருக்குது. All of you got my point? Thank you.